ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் கோவா ட்ரிப் போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வர ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. ஏர்லைன்லேருந்து ரீஃபண்ட் என்னமோ வந்துடுச்சு. ஆனால் நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு நாள் ட்ரிப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன்பா எங்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா குரூப்லேயுமே குழப்புறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். உங்கள் குரூப்லேயும் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். அவனை இந்த கமெண்ட்டில் டேக் பண்ணிடுங்க. எங்கள் குரூப்லேயும் ஒருத்தன் இருந்தான். எதுக்கு மாப்பிள்ள இன்சூரன்ஸ்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இன்சூரன்ஸ் போடவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? ஒரு நாள் செலவு எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. ட்ராவல் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு எப்படி லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் முக்கியமோ, ஃப்ளைட் ட்ராவலர்ஸ்க்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் அவ்வளோ முக்கியம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் இருக்க போகிற 1 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே, அதோட செலவு ப்ளஸ் ஃபுட் இதெல்லாம் இன்சூரன்ஸ் இருந்தால் அதிலே கவர் ஆயிரும். அப்புறம் நீங்கள் போன இடத்துல சப்போஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃப்ளைட் டிலே, பேகேஜ் மிஸ்ஸிங் ஆர் பேகேஜ் டேமேஜ் இருந்தால் இதெல்லாம் இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆயிரும், நீங்கள் போட்டிருக்க பாலிசியை பொறுத்து. நீங்கள் ட்ராவல் பண்ண இடத்துல ஏதாச்சும் திருட்டு போனாலோ, இல்லை சரியான நேரத்தில் உங்களால் ஏர்போர்ட் ரீச் ஆக முடியலனாலோ, இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் இஷ்யூனால உங்களால் ட்ராவல் பண்ண முடியலனாலோ இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இப்போ சொல்லுங்கள், ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணுமா வேணாமா? ட்ராவல் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம மார்வல் ஏர் டிராவல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.